என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தில் எப்படி கர்த்தருக்குள்ள வளரணுன்றத கடந்த 2 வாரங்களாக நம்ம தியானிக்க தேவன் கிருபை செய்தார். உங்கள் அநேக தேவனுடைய அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை கற்றுக்கொண்ட நிறைய அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். பிரியமானவர்களே, தேவனுக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு இன்னொரு வசனத்தை உங்க கூட நான் சொல்லி எப்படி வளரணுன்றதை நான் உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபேசியர் 4:15. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும். எல்லாவற்றிலும் நீங்கள் வளர வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாவற்றிலும் வளரும்படி நான் உங்களை வாழ்த்துறேன். எல்லாவற்றிலும். ஆனால் தலையாகிய கிறிஸ்துவுக்குள், இதுதான் முக்கியமானது. கிறிஸ்துவுக்குள் வளருங்கள். கிறிஸ்துவுக்குள் வளருங்கள். கிறிஸ்துவுக்கு வெளியில் இல்லை. கிறிஸ்துவை விட்டு வெளியே வளர்ந்தால் செடி கொடி தனித்தனியாக நிற்கும், கனி கொடுக்க மாட்டோம். ஆனால் கொடி செடியோடு இருந்தால் தான் மிகுந்த கனியை கொடுக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் வளர்கிற வளர்ச்சி தான் உண்மையான வளர்ச்சி. இந்த நாட்களில் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை சார்ந்து கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவருக்குள் வளர்கிற அனுபவத்தை கர்த்தர் தருவாராக. அவருக்குள் வளர்கிறதுல 3 முக்கியமான காரியங்கள் உண்டு. நான் அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது 2 கொரிந்தியர் 1:21. உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. முதலாவது கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுகிற அனுபவம். கிறிஸ்துவுக்குள்ளாக ஸ்திரப்படுகிற அனுபவம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வளரணும்னா, தலையாகி கிறிஸ்துவுக்குள்ள வளரணும்னா அவருக்குள்ள முதல்ல ஸ்திரப்படணும். நம்ம சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சோதனைகள், சின்ன சின்ன பாவ போராட்டங்கள் எல்லாம் தடுமாறுறதையும் விழுகிறதையும் நம்ம நிறைய நேரம் பார்த்துருக்கலாம். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுட்ருக்கிற நீங்கள் சின்ன பிரச்சனையில் என்னால் தாக்கு பிடிக்க முடியலையே, நான் எவ்வளோ போராடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்களா? கேட்டுட்ருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே, கிறிஸ்துவுக்குள்ள ஸ்திரப்படுங்க. அவருக்குள் வேர்கொள்ளுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாவற்றிலும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வளர்கிறவர்களாக மாறணும். முதலாவது கிறிஸ்துவுக்குள்ளாக ஸ்திரப்படுங்க. இரண்டாவதாக 2 கொரிந்தியர் 2:14 வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். கிறிஸ்துவுக்குள்ள வளரணுமா? கிறிஸ்துவுக்குள்ள வெற்றி சிறக்க அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாவற்றிலும் அந்த விக்ட்ரி த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட், இன் ஜீசஸ் கிரைஸ்ட், அவர் மூலமாய் அவருக்குள்ளாக வெற்றி. அவருக்குள்ள ஸ்திரப்பட்டுட்டா எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயிக்கலாம். அப்போ தான் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வளர முடியும். உங்கள் வாழ்க்கையில் வருகிற எந்த போராட்டத்திலும் நீங்கள் தாக்கு பிடிக்கணும்னா ஸ்திரப்படுங்க. ரெண்டாவது, வர போராட்டத்தில் ஸ்திரப்பட்டு நின்றுட்டே இருந்தால் பத்தாது, எதிர்த்து ஜெயிக்கணுமே. நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக மாறணும். நிறைய பேருடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா அவங்க தான் விழுந்துடக்கூடாதுன்றதுல தான் அவங்க அந்த ஒரு டிஃபெண்டிங் மெத்தடை பயன்படுத்துவாங்க. எப்போ நம்ம ஜெயிக்க போகிறோம், உங்களுக்கு எதிராக நிற்கிற பிரச்சனையில் நீங்கள் தடுமாறக்கூடாதுன்றதில் கவனம் செலுத்தலாம். நல்லது, அதுதான் முதல் ஸ்டேஜ். ஸ்திரப்படுங்க. ரெண்டாவது, நீங்கள் உங்கள் எதிராளியை ஜெயிக்க வேண்டும். உங்களோடு போராடுகிற காரியத்தை நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. கிறிஸ்துவுக்குள் ஜெயிக்கிறவர்களாக மாறுங்க. மூன்றாவதாக எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் 3:3. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். கிறிஸ்துவுக்குள் வாக்கு தத்தத்துக்கு பங்காளிகளாய் இருங்கள். அதாவது கிறிஸ்துவுக்குள் சுதந்திரவாளிகளாக கர்த்தர் மாற்றுகிறார். பாருங்க, ஸ்திரப்பட்டாதான் ஜெயிக்க முடியும், ஜெயிச்சாதான் சுதந்திரிக்க முடியும். இந்த 3ம் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வளருவோம். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நிறையா கிறிஸ்துவுக்குள்ள எல்லாவற்றிலும் வளர்வதிலே கவனம் செலுத்தி கிறிஸ்துவுக்குள்ளாக வேரூன்றி ஸ்திரப்பட்டு ஜெயித்து நீங்கள் சுதந்திரவாளிகளாக மாற உங்களை வாழ்த்துக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர்ந்து கனி கொடுக்க
தேவன் அனுக்கிரகம் செய்வாராக. இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம் 2 கொரிந்தியர் 2:14. 2 கொரிந்தியர் 2:14. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, கிறிஸ்துவுக்குள் எப்போதும் ஜெயம் சிறக்கிறவர்களாக வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் ஜெயித்த ஆண்டவரே, அந்த ஸ்திரப்பட்டு ஜெயித்து ஆண்டவரே நாங்கள் வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரவாளிகளாய் பங்காளிகளாய் வாழ எங்களுக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுத்த முடிய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் உமக்குள்ளாய் எல்லாவற்றிலும் வளர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிக கவனம் செலுத்தி அந்த வளர்ச்சியிலே கவனம் செலுத்தி தொடர்ந்து நாங்கள் வாழ உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.